வணக்கம், இது பட சென்னை. இன்னைக்கு நாம பார்க்க போறது 2025 படம் தி அமெச்சர். ஸ்பாய்லர்ஸ் அஹெட். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படம் சார்லி தன்னோட மனைவி சாரா அவன் பிறந்த நாளுக்கு கிஃப்டா கொடுத்த ஏரோப்ளேனை ரிப்பேர் பண்றதோட ஆரம்பிக்குது. சாரா அப்போ அங்க வந்து லண்டன்ல நடக்க போற பிசினஸ் கான்ஃபரன்ஸ்க்கு சீக்கிரமே கிளம்புறதா சொல்றான். அவனை மறுபடியும் அவளோட வர சொல்றா. ஆனா சார்லி நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு சார்லி ஷையே ஹெட் குவார்டர்ஸ்க்கு வரான். அவன் மறைகுறியாக்கம் மற்றும் பகுப்பாய்வு துறைக்கு போற வழியில அவன் கண்டுபிடிச்ச எல்லா செக்யூரிட்டி ஸ்கேனர்கள் வழியா போய் கடைசியா வேலைக்கு போறான். திடீர்னு அவனுக்கு இன்குலைன்னு ஒரு மர்ம நபர் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அந்த நபர் வருஷக்கணக்கா அவனோட கான்டாக்ட்ல இருக்கிறது தெரியுது. வழக்கம் போல அந்த நபர் விற்கிறதுக்கு விலை உயர்ந்த கிளாசிஃபைட் இன்டெல் இருக்கு. ஆனா இந்த தடவை இன்குலைன் இந்த டாக்குமெண்ட்ஸ் சிஐஏவுக்கு ரிஸ்க் உண்டாக்கலாம்னு எச்சரிக்கிறாங்க. ஷார்லி அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி இஸ்தான்புல்னு சொல்றான். ஆனா இன்குலைன் அதை கண்டுக்காம விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் அந்த தகவலை ஆய்வு செய்யற வேலையை செய்யறான். ஆனா அவனை மாதிரி ஒரு அறிவாளியால கூட அந்த கோடை கிராக் பண்ண முடியல. லஞ்ச் பிரேக்குக்கு பிறகு ஷார்லி திரும்பி தன்னோட ஆபீஸ்க்கு போறான். அப்போ சாரா கால் பண்ணி அவ லண்டனுக்கு வந்துட்டதா சொல்றான். ஆனா ஷார்லிக்கு அது ஏற்கனவே தெரியும். ஏன்னா அவள் ட்ராக் பண்ணிட்டு இருந்தான். அவங்க ரெண்டு பேரும் அதிகமா பேசிக்கல. ஏன்னா அந்த முக்கியமான டாக்குமெண்ட்டுக்கு திரும்பி போகணும்னு அவன் ரொம்ப ஆர்வமா இருக்கான். அவனால இன்னும் அந்த கோடை கிராக் பண்ண முடியலங்கிறதால தன்னோட கம்ப்யூட்டர் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு எடுத்துட்டு போறான். அங்க ஒரு உயர்தரமான சிஸ்டம் அவனுக்கு இன்னும் வேகமா ஹெல்ப் பண்ணுது. கொஞ்ச நேரமானா கூட அவன் கடைசியா அந்த டாக்குமெண்ட்கள்ல இருக்கிற தகவலை ஓபன் பண்றான். அதை பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். அது மிக ரகசியமான கவர்மெண்ட் ஃபைல்ஸ். அதுல மனித வெடிகுண்டு மாதிரி சித்தரிக்கப்பட்ட ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணி அதை மூடி மறைச்சாங்கன்னு உண்மை இருக்கு. பிரெஞ்சு சிறப்பு படை அப்புறம் டேனிஷ் ராணுவம் உட்பட 150 பேர் செத்துட்டாங்கன்னு நியூஸ்ல சொல்ற கிளிப்ஸும் அதுல இருக்கு. இந்த ஆபரேஷனை ஏற்பாடு பண்ணது சீஃப்மோர். அவருதான் ஷார்லியோட பாஸ். அன்னைக்கு ராத்திரி ஷார்லி சாராக்கு கால் பண்ண முயற்சி பண்றான். ஆனா அவ எடுக்கல. அதனால ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான். அடுத்த நாள் ஷார்லி ஆபீஸ்க்கு வரும்போது மூர் அவனுக்காக காத்துட்டு இருக்கதை பார்த்து ஷாக் ஆகுறான். மூர் சார்லிய ஓப்ரைனோட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறாரு. ஓப்ரைன் கொஞ்ச நாளா தலைமையாளரா இருக்காங்க. அவங்க லண்டன்ல இருக்க ஒரு ஹோட்டல்ல டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுல சாரா பாதிக்கப்பட்டவங்கள ஒருத்தராம். சார்லி அதை நம்ப மறுக்கிறான். சாராக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறான். அதனால மூர் டிவி ஆன் பண்ணி நியூஸ் காட்டுறாரு. ஒரு 4 டெரரிஸ்ட் ஹோட்டலுக்குள்ள புகுந்து 4 பேர் பணைய கைதியா பிடிச்சு அதுல 2 பேரை கொன்னுட்டாங்கன்னு ரிப்போர்ட்டர் சொல்றாரு. அடுத்து மூர் ஹோட்டலோட செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் போடுறாரு. அதுல அந்த சம்பவம் நடந்த எல்லா கலவரமும் தெரியுது. அதுல சாரா பாதிக்கப்பட்டவங்கள ஒருத்தர்னு உறுதியாகுது. ஷார்லி வீட்டுக்கு போகும்போது நிறைய ரிப்போர்ட்டர்கள் இன்டர்வியூ எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் அவங்கள தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஷார்லி மூரையும் சூப்பர்வைசர் காலேபையும் எதிர்க்கிறான். ஏன்னா அவனுக்கு நடந்ததை பத்தி ரொம்ப சந்தேகமா இருக்கு. லண்டன்ல ஆயிரக்கணக்கான செக்யூரிட்டி கேமரா இருந்தும் எப்படி தீவிரவாதிங்க உள்ள வந்தாங்கன்னு அவனால நம்ப முடியல. மூர் விசாரணை பண்றதா உறுதி அளிக்கிறாரு. ஆனா காலேப் அவனை வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் ஷார்லி ஏர்போர்ட்டுக்கு போய் சாராவோட பாடியையும் அவளோட திங்ஸையும் எடுத்துட்டு வரான். வீட்டுல அவ சூட்கேஸ்குள்ள பாக்குறான். அதுல சாரா அவனுக்காக வாங்கின ஒரு கிஃப்ட் இருக்கு. அதை பார்த்து அவனுக்கு மனசு உடைஞ்சு போயிடுது. வீட்டுல இருக்கிறது பிடிக்காம ஷார்லி வேலைக்கு போறான். ரெஸ்ட்ரிக்டட் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஹோட்டல்ல இருக்கிற செக்யூரிட்டி கேமராக்களையும் பக்கத்துல இருக்கிற தெருவுல இருக்கிற கேமராக்களையும் ஹேக் பண்றான். எல்லா நிகழ்வுகளையும் டைம்லைன்ல போட்டு அவனோட மேலதிகாரிகளுக்கு காட்டுறான். அந்த 4 தீவிரவாதிகளும் கிழக்கு திசையில ஒரு வண்டியை திருடிட்டாங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் வழியா ஹோட்டலுக்குள்ள வந்து எல்லா ரேகைகளையும் டிஎன்ஏவையும் அழிச்சிட்டாங்க. இந்தோனேஷியாவில இருந்து இம்பாக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனியோட மீட்டிங் இருந்துச்சு. ஆனா ஏதோ தப்பா போய் 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. அந்த கம்பெனியில இருந்த ஒருத்தன் கோவப்பட்டதால ஒரு டெரரிஸ்ட் ஷூட் பண்ணி ஒருத்தன் அங்கேயே செத்துட்டான். இன்னொருத்தன் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கான். உடனே ஹோட்டல் செக்யூரிட்டி அலர்ட் ஆகி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க. மாட்ட போறோன்னு பயந்து வெளியே போறதுக்காக அந்த தீவிரவாதிகள் கான்ஃபரன்ஸ் ரூம்குள்ள போய் சில பேரை பிடிச்சிட்டாங்க. சாரா சில பேரை காப்பாத்த ட்ரை பண்ணதால அவளையும் பிடிச்சிட்டாங்க. ஷார்லி வாய்ஸ் அண்ட் பேஷியல் அனாலிசிஸ் செஞ்சதால 4 டெரரிஸ்டோட அடையாளங்களையும் தெரிஞ்சுக்கிட்டான். மாஸ்கோல இருந்து மிஷ்கா, சவுத் ஆப்பிரிக்க சிறப்பு படையில இருந்த லாரன்ஸ், ஹார்ஸ்ட், முன்னாள் புலனாய்வு அதிகாரி கிரெட்சன். காலேபும் மூரும் வியந்து போகாததை பார்த்துட்டு ஷார்லிக்கு அவங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியும்னு தெரிஞ்சுக்கிறான். அவங்க இதை சரி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஷார்லிய தெரபிஸ்ட பார்க்க சொல்றாங்க.
அடுத்த நாள் சார்லி தன்னோட ஐடி பேட்ஜில் ஒரு சிப்பை ஒளிச்சு வச்சுட்டு செக்யூரிட்டியை தாண்டி போறான். ஸ்கேனர் அதை கண்டுபிடிக்கல. அவனோட ஆபீஸ்ல இருக்கிற எல்லா கிளாசிஃபைட் ஃபைல்களையும் பிரிண்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்கிம்மரை பயன்படுத்தி ஒரு டிஜிட்டல் காப்பி எடுக்கிறான். அன்னைக்கு நைட் சார்லி ஒரு பாருக்கு போய் ஜூக் பாக்ஸையே வெறிச்சு பார்த்துட்டே இருக்கான். அதுக்கு அடுத்த நாள் சார்லி தன்னோட ஃபைல்கள் யூஸ் பண்ணி மறுபடியும் தன்னோட மேலதிகாரிகள் எதிர்க்கிறான். மூர் பண்ணின தப்பான மிஷன்கள் எல்லாத்த பத்தியும் லிஸ்ட் போடுறான். சீரியால ஹாஸ்பிடல் பாம் போட்டது, ஏமன்ல இருந்த ஒரு பேஸ் தாக்குனது, அதுல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் செத்துட்டாங்க, எல்லாத்தையும் தலைமையகத்துக்கு எடுத்துட்டு போறேன்னு மிரட்டுறான். ஒவ்வொரு 5 மணி நேரத்துக்குள்ள ஒரு கோடை என்டர் பண்ணலனா எவிடன்ஸ் முக்கியமான நியூஸ் சேனல்களுக்கு போயிடும்னு சொல்றான். அமைதியா இருக்கிறதுக்காக சார்லிக்கு CIA ட்ரைனிங், போலி பாஸ்போர்ட், காசு, துப்பாக்கி, சாராவை கொன்னவங்க பத்தின தகவல் வேணும்னு கேட்கிறான். மீட்டிங்குக்கு அப்புறம் சார்லி தன்னோட கார் கிட்ட போய் டென்ஷனால வாந்தி எடுக்கிறான். ஆபீஸ்ல டெட் மேன்ஸ் ஸ்விட்ச் ஒரு ஏமாத்து வேலைன்னு மூர் சொல்றாரு. ஆனா ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு காலேப் சொல்றாரு. ஒருவேளை அது ஏமாத்து வேலைன்னா ட்ரிகர் தேடலாம், அதுக்கப்புறம் ட்ரைனிங்ல ஒரு ஆக்சிடென்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு காலேபும் அவனோட டீமும் எப்படி சார்லி அந்த ரகசியமான ஃபைல்கள் காப்பி பண்ணான்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. ஸ்கிம்மரை பத்தி தகவல் தேடுறாங்க. அது நம்மளோட செக்யூர்ட் கம்ப்யூட்டர்ல வேலை செய்யாது, ஆனா பிரிண்டர்ல யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. சார்லி ஃபைல்களை பிரிண்டருக்கு அனுப்பிட்டு ஒரு காந்தப்பட்டை யூஸ் பண்ணி டேட்டா காப்பி பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. செக்யூரிட்டி ஃபுட்டேஜ்ல சார்லி ஒரு கடையில காந்தப்பட்டை வாங்கினதை உறுதிப்படுத்துறாங்க. ஆனா அதை எப்படி உள்ள எடுத்துட்டு வந்தான், வெளியே எடுத்துட்டு போனான்னு அவங்களுக்கு தெரியல. டீம் சார்லியோட வீட்டையும் தேடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட பாருக்கு 2 தடவை போயிருக்கான். பாருக்கு போய் தேடிட்டு ஜூக் பேக்ஸ் கீழே ஒரு சிடியை கண்டுபிடிக்கிறாங்க. காலேப் அந்த சிடியை ஜூக் பேக்ஸ் கேட்லாக்ல செலக்ட் பண்றான். ஆனா ஏதோ சத்தம் மட்டும்தான் கேக்குது. அதனால சார்லி விட்டு போன சிடியை வெளியே எடுக்கிறாங்க. இதுக்கிடையில சார்லி ஒரு CIA ட்ரைனிங் ஃபெசிலிட்டிக்கு வரான். அங்க கர்னல் ஹெண்டர்சன் அவனை வரவேற்கிறாரு. அவங்க ஷூட்டிங் ரேஞ்ச்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா சார்லி ஒரு நல்ல ஷூட்டர் இல்ல. கரெக்டான இடத்துல ஷூட் பண்ணணும்னா டார்கெட் கிட்ட ரொம்ப நெருங்கி போகணும். ஆனா பாம் பண்றதுல சார்லி ரொம்ப வேகமா வேலை செய்யறான். அதை பார்த்து ஹெண்டர்சன் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அடுத்து சார்லி அவனோட புது அடையாளத்தை கத்துக்கணும். அதனால ஹெண்டர்சன் சார்லி அடிச்சு தள்ளி விடுறாரு. அழுத்தமா இருந்தாலும் சார்லி தன்னோட புது தகவலை சொல்றானான்னு பாக்குறதுக்கு. கடைசியா புது பாஸ்போர்ட் தயார் பண்றாங்க. அன்னைக்கு நைட் ஹெண்டர்சன் சார்லியோட ரூம்குள்ள போய் நீ ஒரு கொலகாரன் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு நீதி வேணும்னு சார்லி சொல்றான். அப்புறம் ஹெண்டர்சன் ஒரு கண்ணை எடுத்து சார்லி கிட்ட நெஞ்சில குறி வைக்க சொல்றாரு. சார்லியோட கை நடுங்கிட்டே இருக்கு. அதனால கண்ணை கீழே இறக்கிடுறான். ஆபீஸ்ல ஏஜென்ட்டுகள் பல மணி நேரம் அந்த சிட்டில இருக்கிற தகவலை டீக்ரிப்ட் பண்ணதுக்கு அப்புறம் சார்லி டெட் மேன்ஸ் ஸ்விட்ச் பத்தி பொய் சொல்லியிருக்கான்னு கண்டுபிடிக்கிறாங்க. சார்லி அவங்கள வேவு பார்க்கறது தெரியாம அவங்க உடனே அவங்களோட மேலதிகாரிகளுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. அவன் பேட்ஜில் ஒளிச்சு வச்ச ஷிப் தன்னோட பாஸ்க்கு கொடுத்த ஃபைல்கள்ல வச்ச பங்குங்கிறது தெரிய வருது. மூர் உடனே ஹெண்டர்சனை கூப்பிட்டு சார்லி அரெஸ்ட் பண்ண சொல்றாரு. ஆனா சார்லி ஏற்கனவே எஸ்கேப் ஆயிட்டான். போன் வச்சதுக்கு அப்புறம் மூர் அந்த ஃபைல்ல பாக்கு இருக்கிறத பாக்குறாரு. இது சதின்னு சார்லி கிட்ட நேரடியா சொல்றாரு. சார்லி ஏரோப்ளேன்ல ஏறுறதுக்கு முன்னாடி தன்னோட இயர்பீஸ் தூக்கி போட்டுட்டான். சார்லி லண்டன் போனதும் கஸ்டம்ஸ் வழியா போய் பாரிஸ்க்கு கிளம்புறான். அவனோட போலி பாஸ்போர்ட் CIA கம்ப்யூட்டர்ல தெரியுது. அதனால மூர் ஹெண்டர்சன் அவன் பிடிக்க அனுப்புறாரு. பாரிஸ்ல சார்லி கிரெட்சன் அடிக்கடி வர ரெஸ்டாரண்ட் பக்கத்துல ஒரு ஹோட்டல் ரூம் ரெண்ட் எடுக்கிறான். கடைசியா அவ வரா. அவ போன் ட்ராக் பண்றதுக்கு பக்கத்துல இருக்கா. கிரெட்சன் பில்டிங் வெளியே சார்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு டெனன்ட் வெளியே வரும்போது உள்ள போறான். கிரெட்சன் வீட்டு பூட்டை திறக்க ஒரு யூடியூப் டுடோரியல் பார்த்து பண்றான். சார்லி அபார்ட்மெண்ட்டை தேடி கிரெட்சனோட ஷெட்யூல புகைப்படம் எடுக்கிறான். ட்ராயர்ல ஒரு கன் இருக்கு, அதனால அதை வச்சுக்கலான்னு முடிவெடுக்கிறான். அவனோட டிராக்கர் கிரெட்சன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான்னு எச்சரிக்குது. அதனால படிக்கட்டுல வெயிட் பண்ண போறான். கடைசியில் அவ வீட்டுக்கு வரும்போது அவனால ட்ரிகர் அழுத்த முடியல. ஏமாற்றமாகி ஹோட்டலுக்கு வந்து தனக்காக சாரா காத்துக்கிட்டு இருக்க மாதிரி கற்பனை பண்ணிக்கிறான். அமைதியானதுக்கு அப்புறம் பிக்சர் கவனிச்சு பார்த்து கிரெட்சன் அடிக்கடி ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிறான். சுகாதார வரலாறை ஹேக் பண்ணி அவளுக்கு அலர்ஜி இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். அடுத்த நாள் காலையில சார்லி நிறைய பூக்கள் வாங்கிக்கிறான். கிரெட்சனை பார்க்குற வரைக்கும் காபி ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு அவள் ஹாஸ்பிடலுக்கு ஃபாலோ பண்ணி போறான். கிரெட்சன் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. டாக்டர் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் சரியில்லைங்கிறத கவனிச்சு உதவி கேட்க ரூமை விட்டு வெளியே போறாரு. டாக்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு சார்லி உள்ள வந்து கிரெட்சனை மெஷினுக்குள்ள லாக் பண்ணிடுறான். அவ பீதி ஆக ஆரம்பிக்கிறான். சார்லி அவளை கண்டுக்காம சாம்பர்ல மகரந்தத்தை ஏத்தி விட்டுட்டு இருக்கான்.
டாக்டரும் நர்ஸும் சத்தம் கேட்டுறாங்க. ஆனா கதவு பூட்டி இருக்கு. அலர்ஜினால கிரெட்சன் பலவீனமாகறா. ஹார்ஸ்ட் எங்க இருக்கான்னு சொன்னா வெளியே விடுறேன்னு சார்லி சொல்றான். ஏன்னா ஹார்ஸ்ட் தான் சாராவை ஷூட் பண்ணுது. அலர்ஜினால கிரெட்சனால பேச முடியல. அதனால சார்லி சேம்பரை திறந்து விடுறேன். கிரெட்சன் அவன் டெஸ்க்ல தள்ளி விட்டுடுறா. அவங்க ரூம் ஃபுல்லா சண்டை போடுறாங்க. ஒருத்தர் பர்னிச்சர் மேல தூக்கி எரிஞ்சு சண்டை போடுறாங்க. சார்லி துப்பாக்கி எடுக்கிறான். ஆனா கிரெட்சன் அவன் கீழே தள்ளி கதவை திறந்து ஓடி போயிடுறான். சார்லி அவள் தெரு வரைக்கும் விரட்டிட்டு போறான். அவள் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கார் அவ இடிச்சிடுது. பாடிய பார்த்து சார்லி பக்கத்துல போய் அவ போன் எடுக்கிறான். அப்புறம் ஓடி போய் லேப் கோட்டை தூக்கி குப்பையில போட்டுடுறான். ஹோட்டல்ல எல்லா ரத்தத்தையும் கழுவிட்டு அவனோட திங்ஸ் பேக் பண்ணிடுறான். அன்னைக்கு நைட் பேருந்து நிலையத்துக்கு போய் மார்சைஸ்க்கு டிக்கெட் வாங்குறான். சீக்கிரத்துல கிரெட்சன் சாவற விஷயம் சிஐக்கு தெரிஞ்சிடுது. ஓப்ரைன் மூரை கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அவரு நம்ம ஆளுங்களால கிரெட்சன் கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட் சார்லி ஒரு பாருக்கு போய் குடிக்கிறான். கிரெட்சனோட சாவுக்கு குற்றுணர்ச்சியா இருக்கான். சாரா டான்ஸ் ஆடுற மாதிரி அவன் நினைக்கிறான். ஆனா பக்கத்துல பார்த்தா அவன் மாதிரி இருக்க ஒரு பொண்ணு. ஹெண்டர்சன் வரத சார்லி பார்த்து பீதி ஆகிடுறான். எல்லாரையும் தள்ளி விட்டு எப்படியோ பார் விட்டு வெளியே வந்து வேற ஒரு பார்ல ஒளிஞ்சுக்க ஓடுறான். ஹெண்டர்சன் அங்கேயும் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. அதனால சார்லி பாத்ரூம்க்கு போய் கதவை லாக் பண்ணிடுறான். ஜன்னல் இல்லைங்கிறது அவனுக்கு தெரியுது. அதனால வெளியே வரதை தவிர அவனுக்கு வேற வழி இல்லை. பார்ல ஹெண்டர்சன் கிட்ட போறான். கிரெட்சன் போனை ட்ராக் பண்ணி தான் அவர் வந்தாருன்னு சார்லிக்கு தெரிய வருது. கொஞ்ச நேரத்துல சார்லி தன்னோட போன்ல இருக்க டைமரை காட்டி பாத்ரூம்ல பாம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடி போயிடுறான். ஹெண்டர்சன் சார்லியை தவிர விட்டுட்டாரு. போன்ல டிராக்கர் ஒர்க் ஆகல. அடுத்த நாள் காலையில சார்லி இன்குவலைன் கான்டாக்ட் பண்ணி உதவி கேட்கிறான். ஒரு சரக்கு விமானத்துல ஏறி ட்ரக்கிக்கு போறான். இஸ்டான்புல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இன்குவலைனுக்கு டெக்ஸ்ட் பண்றான். ஒருத்தரோட போன் அடிக்கிறத பார்த்து அவனை அப்ரோச் பண்ண பாக்குறான். ஆனா ஒரு பெண் அவனை பிளாக் பண்ணி அவனோட போனை செக் பண்ண சொல்றான். அப்புறம் சார்லி ரெஸ்டாரண்ட்டை விட்டு கிளம்புறான். அந்த பொண்ணு அவனை மறுபடியும் அப்ரோச் பண்ணி அவதான் இன்குவலைன்னு உறுதிப்படுத்துறான். அவளுக்கு அவனோட மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். அதனால ஷாப்பிங் பேக்ல தன்னோட தொப்பியும் பேக்கையும் ஒளிச்சு வைக்க சொல்றான். கொஞ்ச நேரம் ஷாப்பிங் பண்ற மாதிரி நடிக்க சொல்லிட்டு ஒரு கேரேஜ்ல மீட் பண்ண சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு சார்லி அவளை மீட் பண்றான். அவனை அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். போற வழியில இன்குலைன் தன்னோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹேக்கர் ஆனான்னு சொல்றான். அவர் ஷையே ஆளு. ரஷ்ய உளவுத்துறையில வேலை செஞ்சாரு. அவரு தான் ஒரிஜினல் இன்குலைன். எல்லாத்தையும் அவளுக்கு சொல்லி கொடுத்தாரு. அவரு ஜன்னல்ல இருந்து தெரியாம கீழே விழுந்து செத்துட்டாருன்னு சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கு போனதும் 3 வருஷத்துக்கு மேல எங்கேயுமே இருந்ததில்லைன்னு சொல்றான். ரஷ்யர்கள் அவளை பிடிக்க வந்தா அவள் கொல்றதுக்கு கண் வச்சிருக்கான்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க அந்த கேஸை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. மூருக்காக கூலிப்படையை ஹையர் பண்ற லீடர் ஹார்ஸ்ட்ன்னு சொல்றான். லாரன்ஸ் ஆயுத வியாபாரி. அதனால அவன் கிட்ட கண் விக்கிற மாதிரி ஏமாத்தி லாரன்ஸ் கான்டாக்ட் பண்றேன்னு இன்குலைன் சொல்றான். மிஷ்கா அடிக்கடி டிராவல் பண்ணுவான். எல்லாத்தையும் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணுவான். அவங்க பிக்சர்ஸ் க்ளோஸா பார்த்து மிஷ்கா கூட ஒரு பொண்ணு இருக்க மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. அவளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு ஃபேஷியல் ரெகக்னிஷன் கூட்டிட்டு போகுது. அந்த பொண்ணு ஸ்பெயின்ல இருக்கான்னு உறுதி பண்றாங்க. அடுத்த நாள் தீவிரவாதியை பார்த்து சார்லியை கண்டுபிடிக்கணும்னு காலேப் அவனோட டீம் கிட்ட சொல்றான். ஓப்ரைன் மூரை மீட் பண்ணிட்டு என்னோட அனுமதி இல்லாம பிளாக் ஆஃப்ஸ் பண்ணாதேன்னு சொல்றான். அவளுக்கு முன்னாடி இருந்தவங்க இதையே தான் சொன்னாங்க. நான் அப்ப என்ன சொன்னேனோ அதையே உனக்கும் சொல்றேன். நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன்னு சொல்றான். மீட்டிங்க்கு அப்புறம் ஓப்ரைன் கார்ல ஏறுனா அவளோட அசிஸ்டன்ட் ஸ்பெயின்ல ஹெண்டர்சன் இருக்கிற ஒரு பிக்சர் காட்டுறான். மூர் தான் அவனை அனுப்புனதுன்னு தெரிய வருது. அதனால அவங்களோட ஏஜென்ட் ஸ்பெயினுக்கு அனுப்புறா. சார்லியும் இன்குலைனும் ஒரு ஹோட்டலோட செக்யூரிட்டி கேமராக்களை ஹேக் பண்ணி மிஷ்காவை கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் சார்லி மாட்ரிட்க்கு பயணம் பண்ணி அதே ஹோட்டல்ல தாங்குறான். ரூஃப்ல 2 கட்டிடத்தை இணைக்கிற ஸ்விம்மிங் பூல்ல மிஷ்கா ஸ்விம் பண்றதுக்கு விரும்புறான்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். அதே நேரத்துல ஹெண்டர்சன் சார்லிய அந்த ஏரியால ட்ராக் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் மிஷ்காவை பிடிக்கிறதுக்காக ஒரு டிவைஸ் சார்லி தயார் பண்ணி ஹோட்டலுக்குள்ள ஒளிச்சு வைக்கிறான். லாபில் ஹெண்டர்சன் இருக்கிறது தெரியாம அவன் மிஷ்காவை பாருக்கு ஃபாலோ பண்ணி போறான். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சார்லி சந்தேகமா ஒருத்தர் பார்க்கறான். அவன் ஏற்கனவே பார்த்திருக்க மாதிரி இருக்கு. அவங்கள யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். தன்னோட இயர்பீஸ்ல இன்குலைன் கிட்ட சொல்ல அவனோட முகத்தை சர்ச் பண்ணி அவனை CIA ஏஜென்ட்னு உறுதிப்படுத்துறான். அவ கேமராவுல ஹெண்டர்சனும் இருக்கிறத பார்த்து பிளானை விட்டுட்டு வான்னு சார்லிக்கு சொல்றான். ஆனா அவன் தன்னோட பிளான்ல உறுதியா இருக்கேன்னு சொல்லுறான். மிஷ்கா பூலுக்கு போனதும் சார்லி ஹார்ஸ்ட் எங்க இருக்கான்னு கேட்கறதுக்கு மிஷ்காவை எதிர்கொள்ளுறான். சொல்லலைன்னா இந்த பூலை வெடிக்க வச்சிருவேன்னு சொல்றான். மிஷ்கா அவன் நம்பல. நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கிறான். சார்லி பட்டனை அழுத்தினதும் கிளாஸ் கிராக் ஆக ஆரம்பிக்குது.
வேற வழி இல்லாம மிஷ்கா வேகமா ஸ்விம் பண்ண பாக்குறான். கிளாஸ் உடைஞ்சு அவன் கீழே விழுந்து செத்து போறான். தண்ணி தெருவுல வெள்ளமா ஆகுது. ஹெண்டர்சனும் இன்னொரு ஏஜென்ட்டும் பக்கத்துல வந்துட்டு இருக்காங்கன்னு சார்லிக்கு இன்குலைன் எச்சரிக்கை பண்ணி எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி சொல்றான். ஹெண்டர்சன் சார்லியை பிடிக்க போறாரு. அப்பதான் இன்னொரு ஏஜென்ட்டும் தாக்குறான். அந்த ஆளு ஹெண்டர்சனை டேக்கிள் பண்ணி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. துணி துவைக்கிற ரூம்ல அவங்க ஒருத்தர் தள்ளி விட்டு சண்டை போடுறத சார்லி பார்த்துட்டே இருக்கான். வாஷிங் மெஷினுக்குள்ள அந்த ஏஜென்ட் தலையை வைக்கிறாரு ஹெண்டர்சன். அந்த ஏஜென்ட் கன் எடுக்கிறான். ஆனா அந்த கன்னை புடுங்கி ஹெண்டர்சன் ஷூட் பண்ணிடுறாரு. உதவி பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஓடிப்போன்னு சார்லிக்கு இன்குலைன் ஞாபகப்படுத்துறான். அடுத்த நாள் ஓப்ரைன் மோரை தன்னோட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் சார்லியை பத்தி விசாரிக்கிறாங்க. அவன் பர்சனல் லீவ்ல இருக்கான்னு மூர் சொல்றாரு. ஹோட்டல்ல இருந்த ஃபூட்டேஜ் என்கிட்ட இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் போக சொல்றான். காலேபும் அவனோட டீமும் அதே ஃபூட்டேஜை பார்த்துட்டு சார்லிக்கு யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. சார்லியோட ஷார்ட்ஸ் பார்த்து கடைசியா இன்குலைன் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறம் இன்குலைன் ஒரு ஏஜென்டோட ஃபைலை கண்டுபிடிக்கிறாங்க. அதனால அவனோட வைஃப் கண்டினியூ பண்ணியிருக்கலாம்னு தோணுது. அன்னைக்கு நைட் சார்லியும் இன்குலைனும் துணைக்காக ஒருத்தர் தூங்க ஒத்துக்கிறாங்க. சேவலுங்க கத்துற சத்தம் கேட்டு அவங்க முழிச்சுக்கிட்டு செக்யூரிட்டி கேமராவில் ஏஜென்ட்டுகள் வரதை பார்க்குறாங்க. 2 பேரும் டக்குன்னு செவுத்துல இருக்க ஒரு ரகசிய டன்னலுக்குள்ள ஓடுறாங்க. அவங்க வெளியே வரும்போது சார்லி ஒரு ட்ரோனை வானத்தில் பார்க்குறான். வேற பில்டிங்ல ஒளிஞ்சு 2 பேரும் தப்பிச்சு போயிடுறாங்க. ஏஜென்ட்டுகள் உள்ள நுழையும் போது அங்க ஒண்ணுமே இல்லை. கம்ப்யூட்டர்ல இருக்க எல்லா ஃபைல்களையும் டெலீட் பண்ணிட்டாங்க. கடற்கரையில ஓடிட்டு இருக்கிறப்ப 2 பேரும் இன்குலைனோட கார் கிட்ட போறாங்க. ட்ரோன் அவங்கள பார்த்துடுது. கொஞ்ச நேரத்துல ஏஜென்ட்டுகள் அவங்கள ஃபாலோ பண்ணி சுட ஆரம்பிக்கிறாங்க. படகுல கூட துரத்திட்டு வராங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஏஜென்ட்டுகள் காரை சேதம் பண்ணி நிறுத்திடுறாங்க. அந்த நேரத்துல இன்குலைன் ரொம்ப அடிபட்டு சாவுற நிலைமையில இருக்கான். வேற வழி இல்லாம சார்லி அவ உடம்ப வேற சீட்ல தள்ளி போட்டு அவனே டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்ச தூரம் போறதுக்கு அப்புறம் அவன் துரத்துறவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறான். காரை கேரேஜ்ல விட்டுட்டு இன்குலைனுக்கு கடைசியா முத்தம் கொடுத்து விடப்பெறான். சார்லி லாரன்ஸ் கான்டாக்ட் பண்ணி ஆயுதம் விற்கிற மாதிரி நடிச்சு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றான். அதுக்கு அப்புறம் புதுசா எலக்ட்ரானிக் சாமான்களை வாங்குறான். ருமேனியாவுக்கு போறான். யாரும் இல்லாத பில்டிங்ல அவனோட முகத்தை ரெக்கார்ட் பண்ணி பெர்லின்ல இருக்கிற ஒரு செக்யூரிட்டி ஃபீடை ஹேக் பண்றான். இப்போ ஷையே ஆளுங்க சார்லி பெர்லின்ல தான் இருக்கான்னு நினைச்சிட்டு அங்க அவங்கள அனுப்புறாங்க. லாரன்ஸ் கடைசியா வந்ததும் ஷேர்ல அடிக்கிற பொண்ணை பார்க்கறான். சார்லி ஒரு பாக்ஸ்குள்ள பார்க்க சொல்றான். அதுல நிறைய பாம்கள் இருக்கிறத பார்த்து லாரன்ஸ் பயந்து போறான். நகந்தா பாம் வெடிச்சிடும். லாரன்ஸ் அந்த பாக்ஸ்ல சாராவோட போட்டோ இருக்கிறத பார்க்கறான். அந்த நிமிஷத்துல சார்லி அவனுக்கு ஹார்ஸ்டோட இருப்பிடத்தை பத்தி கேட்கிறான். உண்மையை சொன்னா பாம செயலிழக்க வெப்பேன்னு சொல்றான். ஹார்ஸ்ட் ரஷ்யன் கடல்ல பிசினஸ் பண்றான். பால்டிக் துறைமுகத்துல டெலிவரி வாங்குவான். ஹார்ஸ்ட கான்டாக்ட் பண்றதுக்கு எப்படி வழி இருக்குன்னு கேட்கிறான். தன்னோட மெசேஜ் பத்தி ஒரு ரகசிய கோடு வழியா தான் அவன்கிட்ட கேட்கணும். எல்லா நம்பரும் பேரும் அவனோட போன்ல இருக்கு. அவன்கிட்ட போனை தூக்கி போடுறான். சார்லி அங்கிருந்து கிளம்பும் போது வேற ரூம்ல இருந்து பாம் வெடிக்கிற சத்தம் கேக்குது. ரொமேனியாவில லாரன்ஸ் செத்துட்டான்னு சிஐஏக்கு செய்தி கிடைச்சது. இதெல்லாம் ஒரு ஃபேக் பூட்டேஜ்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ரஷ்யன் ஹோட்டல்ல சாரா பக்கத்துல இருக்கிறதா நினைச்சிட்டு அவ கொடுத்த கிப்ட ஓபன் பண்றான். அது ஒரு பசல் கேம் மாதிரி இருக்கு. அதை சால்வ் பண்ணி முடிச்சிட்டு அதுல இருக்க ஸ்வீட் மெசேஜ் பார்க்கறான். காலையில சார்லி துறைமுகத்துக்கு போறான். அங்க ஒரு வண்டி சந்தேகமா இருக்கு. அந்த கோட ஹார்ஸ்டோட ஆளுங்களுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறான். ஒருத்தன் கார்ல தன்னோட போனை செக் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கறான். அவனை ஃபாலோ பண்ணி தன்னோட போட்டோட படத்தை எடுத்துட்டு கிளம்புறான். சில பொருட்களை வாங்கினதுக்கு அப்புறம் சார்லி ஹோட்டலுக்கு வந்து அந்த படகோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு அந்த படகு எந்த துறைமுகத்துக்கு போகுதுன்னு பார்க்கறான். ஹார்ஸ்ட் யூஸ் பண்ற கடல் பாதையை பார்த்து தெரிஞ்சுக்கிறான். காலையில சார்லி படகுக்கு பக்கத்துல போனதும் யாரோ பின்னாடி வந்து அவன் தலையில அடிச்சு சாராவோட பஸ்ஸில் விழுந்துடுது. சார்லிய படகுக்குள்ள போட்டு அடைச்சிட்டாங்க. அப்புறம் ஹார்ஸ்ட மீட் பண்றான். ஹார்ஸ்ட் பாம் வச்சுட்டான்னு நினைச்சான். ஆனா ஹார்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டான். சார்லி தான் எல்லாரையும் கொன்னுட்டான்னு ஹார்ஸ்ட் தெரிஞ்சு அவன் நேருக்கு நேர் வந்து யாரையும் கொல்ல முடியாதுன்னு சொல்றான். கண் எடுத்து நீயே ஷூட் பண்ணுன்னு சொன்னதும் சார்லியால முடியல. கண்ணை கீழே இறக்கிடுறான். திடீர்னு அந்த படகு வேற திசையை நோக்கி போக ஆரம்பிக்குது. படகுல இருக்கிறவங்க பீதி ஆக ஆரம்பிக்கிறாங்க. சிஐஏ ரூல்ஸ் பிரகாரம் எனக்கு இந்த படகை பத்தி தெரியும். இந்த படகை பாதுகாக்கிற வேலையை நான் பார்த்திருக்கேன். அதனால ஈஸியா எல்லாத்தையும் ஹேக் பண்ணி பின்லாந்துக்கு அனுப்ப முடியும். சீக்கிரமே அந்த படகை பின்லாந்து நேவியும் இன்டர்போலும் சேர்ந்து சுத்தி வளைச்சி ஹார்ஸ்டையும் அவனோட ஆளுங்களையும் அரெஸ்ட் பண்றாங்க.
மூர்சியோட சொத்தை வச்சு நிறைய தப்பான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்த ஏஜென்ட்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஹேண்டர்சன் திடீர்னு வந்து சார்லியை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கிறதா சொல்றாரு. அவனோட லட்சியத்தை முடிச்சிட்டு சார்லி தன்னோட வீட்டுக்கு போறான். பிளைட் எடுத்துட்டு ஒரு ரவுண்டு போறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் செய்யுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.